அதனால எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் வருதோ, இங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, இங்கெல்லாம் ஒரு பெரிய பிரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா, டெவலப்மெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி க்ரோத் சிட்டி எக்ஸ்பான்ஷன் டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம எந்த இடம் சரியான இடம் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். 6வது கேள்வி, நிலம் ஏன் தலைமுறை சொத்து அப்படின்னு சொல்றோம்? இதுக்கான பதில், இங்க பணம் பணமாக மட்டும் இருந்தால் மதிப்பு இழந்துரும். ஆனால் நிலம் அப்படிங்கிற பயன்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மதிப்பை பணம் பெறும். வித்தியாசம் புரியுதா? பணம் பணமாக இருந்தால் மதிப்பு இழந்துரும். பணம் நிலமாக மாறி இருந்தால் அது மதிப்பை கூட்டும். அடுத்த தலைமுறை அதை வச்சுருக்கலாம், லேண்டை வளர்த்துக்கலாம், இல்லை லேண்டை வேறு விதமாக மாற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி லேண்டை யூட்டிலைஸ் பண்ண முடியும். நீங்கள் இங்கே விருப்பங்கள் தானே உண்மையான செல்வம்.